மவனே இனிமே கத்தவும் கூடாது, குதிக்கவும் கூடாது, ஓடவும் கூடாது. கம்முன்னு உன் வேலையை செய்யணும், புரிஞ்சுதா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, அதான் சொன்னேன். ஹலோ, நான் தான் உங்களோட புது நெய்வர். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். டேய் மவனே, இவங்க தான் நம்ம புது பக்கத்து வீட்டுக்காரங்க. ஹலோ தம்பி, எப்படி இருக்க? மவனே கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. பரவாயில்ல, விடுங்க சார், சின்ன பையன் தானே. சரி சரி மேடம், நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வீட்டுக்கு போய். சரிங்க, அப்புறம் பார்க்கலாம். பாய் சின்ன பையா. ஏய் மவனே, இப்ப சந்தோஷமா நீ கேட்ட மாதிரியே நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. ஆமாடா மவனே, நம்ம இங்க ஜாலியா விளையாடலாம். ஏய் மவனே, அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கடா. ஹாய் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா. சின்ன பையா, உங்களுக்கு ஏதாவது தங்கச்சி தம்பி இருக்காங்களா? நல்ல வேலை ஞாபகம் வருத்தின, உன் தங்கச்சிய வேற கிளாஸ்ல இருந்து கூட்டின்னு வரணும். சரி வா போலாம். சார், நீங்க தைரியமா போங்க, நான் உங்க பையனை பார்த்து விளையாடலாம். உன்னை கிட்னாப் பண்ண போறீ, அது தெரியாம முழிச்சுங்கிற. தப்பினோன்னு மட்டும் நினைச்சே பார்க்காத, என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அவனை சீக்கிரமா புடிங்க, நாளை எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. புடி பையா, என்ன பேச்சு? சீக்கிரமா அவனை புடிச்சு வண்டியில தூக்கி போடுங்க. இந்த பொடி வண்டை சீக்கிரமா புடிச்சுன்னு போலாம் பாஸ். யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. நீ தப்பிக்கணும்னு நினச்ச ஒரே வழிதான், எல்லாரையும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கோ செய்ய சொன்னாதான் நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியும், புரிஞ்சுதா? என்ன கடத்துற அளவுக்கு அவ்வளோ தைரியமா அவங்களுக்கு? இப்பயே அவங்கள கண்டுபிடிச்சு டிஷும் தஷும்னு குத்துறேன். உன்னால உன் பையனை எங்ககிட்ட காப்பாற்றவே முடியும். இப்ப பாருங்க, அடிக்கிற அடியில நீங்க திருக்கி ஓடிடுவீங்க. உங்களை நான் விட மாட்டேன். டிஷ்கால், உங்க பையனை வச்சுக்கோங்கப்பா. மகனே, இதெல்லாம் வாழ்க்கையின் பாடம். எனவே நீ என் கூட பத்திரமா இரு.